கொடுக்குறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா தான் அது காணிக்கையாகும். அப்படிப்பட்ட காணிக்கையை தான் இறைவன் விரும்புகிறார். காணிக்கை கொடுப்பவர்களுடைய காணிக்கை செய்யப்படக்கூடிய பொருளை இறைவன் பார்ப்பதில்லை, அந்த கொடுக்கிறவருடைய இதயத்தை தான் இறைவன் பார்க்கிறார். இந்த பொருள் என்னுடையது இல்லைன்னு அவர் உணர்றாரா அப்படின்றத உணர்த்துவதுதான் இந்த நாள். அதையும் இப்ராஹிம் வழியாக தான் சொல்றாரு. இறை தூதர் இப்ராஹிம் அவர்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாம அல்லாஹ்வினுடைய அருளால இறைவனுடைய அருளால ஒரு குழந்தை கிடைக்குது. அவர் தான் இஸ்மாயில். அந்த இஸ்மாயில பலி கொடுக்கறதா அவர் கனவு காண்கிறார். அப்ப இவர் இறைவனே அந்த இஸ்மாயில பலி கேட்கிறாரு அப்படின்றத உணர்றாரு. அப்ப தான் உணர்ந்ததை எப்போதும் இறைவனுக்கு கொடுக்கும் வழக்கம் உடையவர் இப்ராஹிம். அதனால இப்ராஹிம் என்ன நினைச்சாருன்னா, நீண்ட நாள் நம்ம குழந்தை இல்லாமல் இருந்தோம், அது ரொம்ப நாள் கழிச்ச அந்த குழந்தைன்னு பாசத்தின் காரணமாக அவரை பலியிடுவதற்கு அவர் மறுக்கிறார். அவர் உடனடியாக தான் பெற்ற மகனையே இஸ்மாயிலை அவருடைய கழுத்தை எடுத்து பலியிடுவதற்கு துணிந்தார். அப்பொழுது இறைவன் அசரியா சொன்னார், வேணாம், உனக்கு நீ பெற்ற மகன் இஸ்மாயிலை நீ பலி கொடுக்க வேணாம், அதற்கு பதிலாக ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ நீ பலி கொடு, போதும், நான் ஏற்றுக்கிறேன், இந்த தானத்தை ஏற்றுக்கிறேன்னு சொன்னார். அதனால தான் அந்த இஸ்மாயிலுக்கு பதிலாக ஆட்டை பலியாக கொடுத்த நாள் தான் அந்த ஈகை திருநாளாக, இன்றைய பக்ரீத் திருநாளாக இஸ்லாத்தில் கொண்டாடப்படுகிறது. அப்போ அந்த காணிக்கை இறைவனுக்கு கொடுக்கப்பட்ட உண்மையான அன்பின் காணிக்கையாக இருக்கணும். அப்படிப்பட்ட காணிக்கையை தான் இறைவன் விரும்புகிறார் அப்படின்னு அற்புதமான இந்த 3 கட்டுரைகளை கவிக்கு அப்துல் ரஹ்மான் கவித்துவத்தோடு சொல்லியிருக்கார். 85மே ரொம்ப சிறப்பாக இருக்கும். உண்டு இல்லை நிறையா கட்டுரைகள் நம்ம சொல்லலாம். எது உண்மையான விளக்கு அப்படின்லாம் சொல்லுவார். அப்போ ஒரு குருவுக்கும் சீடனுக்கு எப்படிப்பட்ட உறவு இருக்கணும் அப்படின்னு இந்த நூல் முழுவதும் கவித்துவமும் கொள்கை ரீதியாகவும் தர்க்க ரீதியாகவும் இருக்கக்கூடிய ஒரு கட்டுரைகளாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த கட்டுரை நூலை, இந்த இது சிறகுகளின் நேரம் இந்த கட்டுரை நூலை நீங்களும் வாசித்து பயன்பெறுங்கள். இந்த கட்டுரை நூலுக்குள் மூழ்கி விடாமல் தான் முத்தெடுக்கணும். அதனால் முத்தான 3 கட்டுரை தான் நான் சொல்லியிருக்கேன். 85 கட்டுரையை நீங்கள் படிக்கிறப்ப நிச்சயம் ஒவ்வொரு கட்டுரை குறித்து நீங்கள் 1 மணி நேரம் பேசுகிற அளவுக்கு உணர்வீங்க. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த நூல். அப்படிப்பட்ட நூலை நீங்கள் வாசித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி.